இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பேர் சோசியல் மீடியால ஷேர் பண்றத நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுவும் ஒரு AI மூலியமா தாங்க ஈஸியா செய்யலாம். வாங்க சொல்லி தரேன். உங்க போன்ல இந்த ரெமினி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெஸ்ட் செல்ஃபிய 8 இல்லனா 12 போட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லனா இன்ஸ்டா டிஃபரெண்ட் ஸ்டைல்ல இல்ல ஆங்கிள் ரெடி பண்ணி ஸ்னாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்க. இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தட்டிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜி பே பண்ண சொல்றாங்க ஜின்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் சொல்றீங்க. நானும் ஃப்ரீயா தாங்க யூஸ் பண்றேன். எப்படின்னா நான் சொல்லி கொடுக்கறத கவனமா ஸ்கிப் பண்ணாம பார்த்து கத்துக்கோங்க. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிவ் ஆக்சஸ் டு போட்டோஸ கிளிக் பண்ணுங்க. அலோவ் ஆக்சஸ் டு ஆல் போட்டோஸ கிளிக் பண்ணிட்டு அலோவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த பாட்டம் சென்டர்ல உள்ள AI போட்டோ மேல டச் பண்ணுங்க. ஜெனரேட் மை போட்டோவை டச் பண்ணிட்டு உங்க ஜெண்டரை கரெக்டா சூஸ் பண்ணிடுங்க. இல்லனா AI வேற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. நான் மேல சூஸ் பண்ணிடுறேன். நீங்க ஃபீமேலா இருந்தா ஃபீமேல சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ தட்டிடுங்க. உங்க செல்ஃபிய இப்போ அப்லோட் பண்ணுங்க. முடிஞ்சதும் கண்டினியூ தட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாடலை சூஸ் பண்ணுங்க. நான் இந்த மாடலை சூஸ் பண்ணிட்டு யூஸ் திஸ் மாடல் இமேஜை செலக்ட் பண்றேன். இப்போ மறுபடியும் பே பண்ண சொல்லும். நீங்க இதையும் க்ளோஸ் பண்ணிருங்க. எப்படி ஒர்க் பண்ணதுல 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுது. கொஞ்சம் பொறுமையா இருந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆப்ஸ 3 டைம்ஸ்க்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அப்போதான் கண்டிப்பா பே பண்ண சொல்லும். அதனால நீங்க 3 தடவை யூஸ் பண்ணிக்கங்க வாய்ஸா. அப்புறம் சில பேர் இந்த ஆப் டிலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா? என்னாலே நம்ப முடியலங்க. அப்படி உங்களுக்கு இந்த மாடலை பிடிக்கலன்னா இந்த மாடலை சேஞ்ச் பண்ணிட்டு ஜெனரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ஸ்ல சொல்றதோட உங்களுடைய பெஸ்ட் பிக்சர்ஸை எனக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நானும் பார்த்து சொல்லுவேன்ல. தேங்க்யூ.